மதுரை சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 2500 ரூபாய் வரை விலை உயர்ந்திருக்கிறது. தற்போதைய எண்மை செய்தியை பார்க்கிறோம். புத்தாண்டு மற்றும் மல்லிகை விளைச்சல் வரத்து குறைவு உள்ளிட்ட காரணங்களால் இந்த விலை உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. நேற்று 1800 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகை இன்று ஒரே நாளில் 2500 ரூபாயாக விலை உயர்வு கண்டிருக்கிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் மல்லிகையின் விலை கிலோ 3000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மணிகண்ட பிரபு, கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், புத்தாண்டு பண்டிகை மற்றும் மதுரை மல்லிகைப்பூ விளைச்சல் குறைவு காரணமாக மதுரை மற்றும் தேனி மலர் சந்தைகளில் 1 கிலோ மல்லிகைப்பூ 2500 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக புத்தாண்டு பண்டிகை நாளை தினம் வர இருக்கிறது. அதே போல பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதன் காரணமாக மல்லிகை விளைச்சலும் வெகுவாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தைக்கு பூக்களின் வரத்து என்பது வெகுவாக குறைந்திருக்கிறது. மதுரை மலர் சந்தையிலிருந்து தான் தென் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் பூ வியாபாரிகள் பூக்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்கி செல்வார்கள். அந்த வகையில் நேற்று வரை 1800 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மதுரை மல்லிகைப்பூ கிட்டத்தட்ட 2500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ நேரடியாகவே 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல மற்ற பூக்களினுடைய விலையும் 50 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. கனகாம்பரம் 2500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1300 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1200 ரூபாய்க்கும், செவ்வந்தி 120 ரூபாய்க்கும், ரோஸ் வகைகள் 200 ரூபாய்க்கும், கோழிக்கண்டை 60 ரூபாய்க்கும், அரளி 350, தாமரை ஒரு பூ 35 ரூபாய்க்கும் என விலை உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதால் பூக்களினுடைய விளைச்சல் குறைவாக இருக்கிறது. இதன் காரணமாக விலை உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தகவல் கூறுகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.